சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும். அடுத்த சூப்பர் ஸ்டார் யாரு? அது என்ன ராஜராஜ சோழன் பட்டமா பாது அந்த கிரீடத்தை எடுத்து அவர் தலையில வைங்கிறதுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கங்க. இதை தான் விஜய் ஒரு தடவை மேடையில் சொன்னார். ஒரே ஒரு எம்.கே. தியாகராஜ பாகவதர், ஒரே ஒரு எம்ஜிஆர், ஒரு சிவாஜி, ஒரு ரஜினி, ஒரு கமல், ஒரு விஜய், ஒரு அஜித் தான். யாருடைய பட்டமும் இன்னொருத்தருக்கு போகாது. அது ஏர்லி காம்பினேஷன். அது ஏர்லி காம்பினேஷன் வரும்போது கமல் ரஜினி சார்னு சொல்லும்போது அந்த எல்லா படமும் அதோ இளமை ஊஞ்சல் ஆடுகிறதுன்னு எங்க ஆடியன்ஸை ரஜினி சார் கேப்சர் பண்றாரு அப்படின்னு அதை கமல் சார் இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டி வச்சுருக்காரு. நான் கஷ்டப்பட்டு செய்கிற ஒரு விஷயத்த அவர் ஸ்க்ரீனில் வந்தாலே நடக்குது அப்படின்னா தட்ஸ் அ கிஃப்ட் அப்படின்னா. ஆமாம், நடந்தது. ஏன்னா நிறைய இன்டர்வியூஸில் பார்த்துருக்கேன், எப்போவுமே கமல் சார் மிகையாக தான் பேசுவாங்க. இப்படி கூட பேசி பார்த்துருக்காரு, நான்லாம் ஒன்றும் இல்லைங்க அவர் தாங்க அப்படின்றது கூட நாங்கள் பேசி. ஆமாங்க, சங்கர் சார் அந்த எந்திரன் படம் பண்ணும்போது தான் ஏதோ ரஜினி சார் சொன்னார், நீங்கள் எல்லா சீனும் எனக்கு கமல் நினச்சே பார்க்குறீங்க. கமல் ரஜினி அதை ஆக்சுவலாக அவர் சொல்லுவார், அவ்வளோதான் நடிக்கும், அவ்வளோ நடிக்க வர இவர் தான் வரும். தெலுங்கு படத்துலாம் பெத்தராகிடும்னு நினைக்கிறேன். ஒரு கோர்ட்லேருந்து வெளியில் வருவார், வெளியில் வந்துட்டு அந்த வாசனை இல்லை அப்படின்னு டக்குனு அடிச்சுக்கிட்டு சார் கோர்ட் வாசலில் இப்போ எதுக்கு சார் சிகரெட் தலைவாங்க சிகரெட்டு பிடிக்கணும். ஸ்பைடர்மேன் சூப்பர்மேன் எப்படி சார் பறக்கிறாங்க அப்படின்னு யாராவது கேட்குறீங்களா? சார் சூப்பர்மேன் சார் பறக்கிறாங்க, அதுதான் ஒரு ஃபோன் எடுத்தால் ஃபோன் பேசல, நீ எதுக்கு அதை கேட்குற அப்படின்னு வாங்கல. அது ஒரு மொமெண்ட். ஆக்சுவலாக என்னன்னா மகேந்திரன் சார் சொல்லி கொடுத்தது தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு ரஜினி சார் ஒரு தடவை சொல்லியிருக்காரு. மகேந்திரன் சாருக்கு அந்த கை மூமெண்ட்டு ஸ்டைல் எல்லாமே நான் அவரோட இன்டர்வியூ நீங்கள் பார்த்தா டிட்டோ அப்படியே ரஜினி சார் மாதிரி இருக்கும். அப்போது அவர் சொல்லுவாங்க, சார் ரஜினி சார் மாதிரியே நீங்கள் பண்ணுறீங்க. அப்போ ரஜினி சார் ஆமாம் அவர் மாதிரி தான் நான் பண்ணுறேன். தே ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஃப்ரெண்ட்ஸ். தொழிலில் தான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள போட்டியே தவிர மனிதர்களாக ரெண்டு பேரும் ரொம்ப இவர் அவர்கிட்ட அட்வைஸ் கேட்கணும், அவர் இவர்கிட்ட அட்வைஸ் கேட்கணும், எல்லாமே ஒன்று. ஸோ அந்த கிவ் அண்ட் டேக் இருக்கும் ரெண்டு பேருக்கு. ஸோ அந்த கிவ் அண்ட் டேக் இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த ஆர்கேஎஃப்ஐயும் இவங்களும் ரஜினி சாரும் கமல் சாரும் ஒரு படம் நடிக்க போகிறாங்க, அதை இவங்க தான் இப்போ ரெட் ஜெயிண்ட்டும் இவங்களும் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்கன்னு ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்லியிருந்தாங்க. அப்படி சொல்லும் போதே அந்த படம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடியே உடனே ஆர்கேஎஃப்ஐ ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறான்னு சொன்னோன்னே இப்போ இந்த படத்தில் கமல் சார் கண்டிப்பாக ஒரு கெஸ்ட் ரோல் வருவார். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் பிரசன்ஸ் த ஃபைனல் கட் தலைவர் நிரந்தரம் செலிப்ரேட்டிங் 50 years ஆஃப் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அண்ட் நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கும். எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் கே.எஸ். ரவிக்குமார் சாரோட காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். அந்த அந்த அவங்க ரெண்டு பேர் காம்பினேஷனில் எல்லா படங்களுமே எல்லாமே இருக்கும். அதில் சென்டிமெண்ட் இருக்கும், ஒரு ஆக்ஷன் இருக்கும், ஒரு துரோகம் இருக்கும், ஒரு ரிவெஞ்ச் இருக்கும், ரிப்பீட் இருக்கும். ஸோ இது என்னோட பர்சனல் ஃபேவரட். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு காம்பினேஷனாக இவங்க இது டேரக்டரோ இல்லை சிங்கர் ஏதோ ஒரு காம்பினேஷனாக உங்களுக்கு பிடிச்சது இருக்கும்ல? காம்பினேஷன் அதுவும் நிறையா இருக்குது. காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது ரஜினி சார் பிரபு சார் காம்பினேஷன். ஓகே, குரு சிஷ்யன் தான் ஆல் டைம் ஃபேவரெட். அந்த ரெண்டு பேருமே அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த ரெண்டு பேரும் வரும்போது அந்த ரெண்டு பேரும் பேசிக்கிறப்போ அந்த நீ என்ன பண்ணுற, இந்த குதிரையில் ஏறி வேகமாக போய் அந்த பொண்ணை காப்பாற்றுற, குரு இது யாரோட குதிரை, வி.கே. ராமசாமி குதிரை அப்படின்னா, ஐயோ குரு அது எம்.ஏ. ராமசாமி குரு அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு லைவ்லி டாக் இருக்கும் அவங்கள்ட்ட, டயலாக் மாதிரியே இருக்காது. ஆக்சுவலாக அந்த படம் ஒரு 15 நாளோ 20 நாளில் ஷூட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். 15-20 டேஸில் ஷூட் பண்ண ஒரு படம். அது அவ்வளோ லைவ்லியாக இருக்கும். எனக்கு அவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் ஆல் டைம் ஃபேவரட். சூப்பர் ஸ்டார் பிரபு. அதுக்கப்புறம் சாங்குனா சூப்பர் ஸ்டார் எஸ்பிபி. அது ஓப்பனிங் சாங்கு, அது எல்லா சாங் ஓப்பனிங்கில் அவருக்கு. அதாவது என்னன்னா, எஸ்பிபி சார் தன்னுடைய கெரியரில் தனக்கு பிடிச்ச ஒரு பாட்டுன்னு சொன்னது காதலின் தீபம்ன்றது தான். அந்த பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்வார். அந்த மாதிரி ஒரு பாட்டு ரொம்ப எனக்கு பிடிக்கும் அப்படின்வார். அந்த விஷயமும் அந்த காம்பினேஷனு. அதுக்கப்புறம் டேரக்டர் காம்பினேஷனில் ரவிக்குமார் சார். அந்த பீரியடுக்கு ரவிக்குமார் சார் அப்போல்லாம் படங்கள் அப்படி தான் இருக்கும், எல்லாமே இருக்கும், மிக்சடாக இருக்கும். தட்ஸ் நோன் அஸ் அ கமர்ஷியல் ஃபிலிம். ஃபைட் இருக்கும், அது மாதிரி துரோகம் இருக்கும், நல்ல கதை இருக்கும், எமோஷனலான எலிமெண்ட் இருக்கும், சென்டிமெண்ட் இருக்கும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த வகையில் கே.எஸ். ரவிக்குமார் சார் அண்ட் சூப்பர் ஸ்டார் அது ஒரு பிக்கெஸ்ட் காம்பினேஷன். மகேந்திரன் சார் சூப்பர் ஸ்டார் ஒரு சூப்பர் காம்பினேஷன். மகேந்திரன் சார் எனக்கு தெரிஞ்சு ஒரு வேற 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 பெரிய ஹீரோஸ் வச்சு எடுத்து ரஜினி சார் மட்டும்தான் நினைக்கிறேன். வேறு யாருமே பெருசாக வச்சு பண்ணல. லாஸ்ட்டாக அரவிந்த் சாமி வச்சு ஒரு படம் எடுத்தார் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு படம் பண்ணார். மற்றபடி இந்த பெரிய ஹீரோஸ், நான் கை கொடுக்கும் கையாக இருக்கட்டும், ஜானி,
முள்ளு மலரும் இது எல்லாமே சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி அவங்க 2 பேரோட காம்பினேஷன் பிடிக்கும். ஆக்சுவலாக என்னென்னா மகேந்திரன் சார் சொல்லி கொடுத்தது தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு ரஜினி சார் ஒரு தடவை சொல்லியிருந்தார். அவர் தான் சொன்னார், இப்படி தான் வரணும், இப்படி தான் நிற்கணும், அதை இப்படி திரும்பி பார்க்குறது, அப்படி பார்த்துட்டு இப்படி பேசுறது, அப்படி ஏன்னா உங்களுக்கு பிடிக்காதுல்ல அப்படின்னு சொல்கிறது இல்லை, அது எல்லாமே வந்து அவர் சொல்லிக் கொடுப்பாரு அப்படின்வாங்க. மகேந்திரன் சாருக்கு அந்த கை மூமெண்ட்டு ஸ்டைல் எல்லாமே நான் அவரோட இன்டர்வியூ நீங்கள் பார்த்தாவே தெரியும், டிட்டோ அப்படியே ரஜினி சார் மாதிரி இருக்கும். அப்போது அவர் சொல்லுவாங்க, சார் ரஜினி சார் மாதிரியே நீங்கள் பண்ணுறீங்க. அப்போ வந்து ரஜினி சார் அவர் மாதிரி தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க 2 பேரோட காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காம்பினேஷன்ஸ். இன்னொரு மொமெண்ட் அப்படின்னா, ஒரு 2010 or 11 அந்த டைமில் வந்து ஹெல்த் ரீசன்ஸ்க்காக அவர் கொஞ்சம் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருந்தார். ரொம்ப நாள் ஆச்சு ஹாஸ்பிட்டல்லே இருந்தார். நிறைய நியூஸஸ் நமக்கு இந்த மாதிரி ஆச்சு, இங்கே அட்மிட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரிலாம் நமக்கு நிறைய வந்துட்டு இருந்துச்சு. ஒரு ஃபேனாக அந்த டைம் எப்படி இருந்தது உங்களுக்கு? அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது ஆக்சுவலாக வந்து அவர் அந்த ஆடியோ ஒன்று விட்டார்ல, அந்த ஆடியோ விட்டப்பெல்லாம் வந்து கண்ணில் தண்ணி வந்துச்சு. ஏன்னா அதான் சொல்கிறேனே, நம்ம ஒரு நடிகராக பார்க்கல, நம்ம வந்து நம்ம ரத்தத்தோட கலந்த ஒரு ஜீவனாக பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது ஒரு பந்தம், அந்த பந்தம் வந்து கண்ணில் தண்ணி வருது. அதான் ஏன்னா அவர் வந்து இன்னைக்கு எவ்வளோ நாள் சிரிக்க வச்சுருப்பார், எவ்வளோ நாள் எங்களை வந்து ஒரு புல்லரிக்க வச்சுருக்காரு, எவ்வளோ நாள் எங்களுக்கு பயங்கர ஒரு ஹை மொமெண்ட்டை கொடுத்துருக்காரு அப்படின்னுவாங்கல்ல. அதெல்லாம் பார்க்கும்போது அந்த மொமெண்ட் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போது அவருடைய மேனேஜர் ரியாஸ் சாருக்கு நான் கால் பண்ணி கேட்டேன், எனக்கு சொல்லுங்கள் என்ன ஆயிடுச்சு, என்ன இது இல்லை இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்காக சிங்கப்பூர் போகிறாரு அப்படின்னா, நான் சிங்கப்பூர் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார். அப்புறம் அவருக்கெல்லாம் கால் பண்ணி கேட்டு அவர் அடிக்கடி மானிட்டர்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இதெல்லாம் வெளியில் சொல்கிறதில்ல. அப்போது வந்து அவர் சிங்கப்பூரில் என்னோடய ஃப்ரெண்ட் வந்து அவர் அங்கே போலீஸ் அஃபிஷியலாக இருந்தார். ஓகே. ஸோ அவர் வந்து ஸ்பெஷல் செக்யூரிட்டியில் அங்கே இருந்தார் ரஜினி சார் அந்த ட்ரீட்மெண்ட் நடக்கும்போது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு கேர் இருக்கும், அது இருந்தது. அவர் திரும்பி வந்து அப்படியே வந்துட்டு கை காட்டி அப்படின்னு டாடா காந்தா அப்பா அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டாங்க. அது எல்லாத்துக்குமே உண்டு. நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், நீங்கள் இப்போ அரசியலுக்கு வரணும், இதெல்லாம் பண்ண. எனக்கு ஆரம்ப காலத்துலேருந்தே இந்த அரசியலுக்கு வர்றதுங்கிறது ஆஸ் அ ஃபேனாக எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை. ஏன்னா அப்புறம் அவரை எப்படி நாங்கள் பார்த்து ரசிக்கிறது? அரசியலுக்கு வந்த அப்புறம் படம் நடிக்க மாட்டார், திடீர்னு நின்று போச்சுன்னா என்ன பண்ணணும்? அது மாதிரி எங்களுக்கு இப்போ ஜெயிலர் கிடச்சிருக்காது, எங்களுக்கு ஒரு பேட்டா கிடச்சிருக்காதுன்னு அந்த மூமெண்ட் கிடச்சிருக்காது. ரெண்டாவது ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான பர்சனல். நான் சொன்னேன்ல, மனசில் பட்டது அப்படியே சொல்லுவார். அவர்கிட்ட தான் நாங்கள் கற்றுக்கிட்டோன்னு. இப்போ நாங்களே தலைவர் அந்த படம் சரியில்லை அப்படின்னா தைரியமாக சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு ஃபேன்ஸ் எங்கள் ஃபேன்ஸ். நாங்கள் பூசி மொழிவே மாட்டோம். அப்படி மொழிகிட்டால் அதுக்கு அவருக்கு செய்கிற துரோகம் அது. நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அந்த மாதிரிலாம் கிடையாது. அது மாதிரி எப்பவுமே சொல்லக்கூடாது. யாருமே உண்மையான நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, டேய் மச்சி சரியில்லடா, சரியில்லைனா சரியில்லைன்னு. அப்படி ஒரு நண்பனாக பார்க்கணும். நண்பனாக என்னோட சீனியர் ஃப்ரெண்ட், அவர் சீனியர் ஃப்ரெண்டாக இருக்கும்போது அவர் சரியில்லை, அது இப்படி பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும், அடுத்த படம். அப்போது அந்த ட்ராவல் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி கலந்த ஒருத்தருங்கிறதுனால அந்த மொமெண்ட் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் அது திருப்பி கம்பேக் வரும்போது தான் நான் வந்து ரஜினி சாரை போய் நேரில் பார்க்கணுன்னு சொல்லி ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தப்போ, அவர் வந்து 2013 அந்த மாதிரி டைமில் அந்த கொஞ்ச நடிகை பாஸ் போட்டப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர் சஞ்சய்னு, அவர் வந்து ஏதோ ஒரு காஃபி ஷாப்பில் பார்க்கும்போது பார்த்தாரு. எப்படி நீங்கள் அதான் நல்லா இருக்கீங்களா, நீங்கள் உங்களுக்கு கால் பண்ண நீங்கள் எடுக்கலை அப்படின்னாரு. ஐயோ சாரிங்க எடுக்க முடியல அப்படின்னு. இல்லை சார் கொஞ்சம் நடிகை பாஸ் பார்த்துட்டு இருந்தார், அவர் சிரித்து என்ஜாய் பண்ணார், அதுதான் உங்களுக்கு கால் பண்ணி டக்குன்னு கொடுக்கலான்னு. ஐயோ அப்படின்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து ராதாரவி சார்கிட்ட சொன்னோன்னா, ராதாரவி சார் வந்து அப்படியாடா அப்படியா பேசு அப்படின்னு பேசிட்டு என்னை வர சொல்லலாமான்னு கேட்டு வர சொல்லலான்னொன்னே அவர் சொன்னார், டேய் நாளைக்கு நீ நேராக கிளம்பி மைசூர் இந்த மேங்களூர் வந்துடுறேன் அப்படின்னாரு. சரிண்ணே அப்படின்னு சொன்னேன். எப்படா வருவேன், நான் வந்துடுறேண்ணே அப்படின்னு. உடனே டிக்கெட் இங்கேருந்து இதுக்கு மைசூர் போட்டு, மைசூர் இந்த மேங்களூர் போட்டு, மேங்களூர் வந்து ஷிமோகா போகிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி டக்குன்னு போயிட்டு அங்கே போய் நின்றுனா ராதாரவி பார்த்தாரு. ஏன்னா அவ்வளோ பெரிய ஃபேனாடா நீ அப்படின்னாரு. எவனுமே பண்ண மாட்டான்டா அதை, சரி வா அப்படின்னு. அந்த அளவுக்கு அவர் மேலே ஒரு உயிராக இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். அது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே தெரியும். அதான் சொல்கிறேன்ல, அது அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அவர் ரஜினி சாரோட ஃபேன் அப்படின்னு. அண்ட் நீங்களே சொன்னீங்க, அவர் வந்து ஒரு காம்பினேஷன் பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். இன்னொரு முக்கியமான காம்பினேஷன் அப்படியே உங்ககிட்ட பேசிடலான்னு நினைக்கிறேன், கமல் சார் அண்ட் ரஜினி சார். அது ஏர்லி காம்பினேஷன். அது ஏர்லி காம்பினேஷன் வரும்போது கமல் ரஜினி சார்னு சொல்லும்போது அந்த
எல்லா படமும் அதுவும் இதில் இளமை ஊஞ்சலாடுகிறதுன்னு நினைக்கிறேன். இளமை ஊஞ்சலாடுகிறதுல வந்து சி எங்கள் ஆடியன்ஸை ரஜினி சார் கேப்சர் பண்ணுறாரு அப்படின்னு ஒன்று. அதை கமல் சார் இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டி சொல்கிறார். நான் வந்து கஷ்டப்பட்டு செய்கிற ஒரு விஷயத்த அவர் ஸ்க்ரீனில் வந்தாலே நடக்குது அப்படின்னா தட்ஸ் அ கிஃப்ட் அப்படின்னாரு. ஆமாம், நடந்தது. இளமை ஊஞ்சலாடுகிறது பாட்டில் வந்து என்னடி மீனாட்சி பாட்டு இருக்கும். என்னடி மீனாட்சி பாட்டு வந்து அப்போ இளமை ஊஞ்சலாடுகிறது வந்து பயங்கர ஃபேவரட் ஃபிலிம். காலேஜ் படிக்கிறவங்களுக்குலாம் அப்போ சொல்லுவாங்க, எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அந்த படம்லாம் நாங்கள்லாம் வந்து நானும் அப்பாவும் சேர்ந்து அவ்வளோ தூரம் பார்த்துருக்கோம் அப்படின்வாங்க. ஸோ அந்த லெவலுக்கு அந்த படம் வந்து இளமை ஊஞ்சலாடுகள் வந்து என்னடி மீனாட்சி அப்படின்னா டான்ஸ் பயங்கரமாக இருக்கும். கமல் சார் டான்ஸ் வேறு லெவலில் இருக்கும். அந்த டான்ஸை உட்காந்து வேடிக்கை பார்க்குற கேரக்டர் வந்து ரஜினி சார். அவர் இப்படி உட்காந்துருப்பார், இப்படி உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருப்பார். அப்படின்னு திரும்பிட்டுல அப்படின்னு நான்லாம் அப்படியே பார்த்து இல்லை தலைவா அப்படின்னு. அது ஆக்சுவலாக உண்மையாக நடந்திருக்கு. ஒரு தியேட்டரில் அந்த மொமெண்ட்டே பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் அந்த ரீசெண்டாக கூட சுந்தர் சி சார் சொன்னார், அந்த ஸ்ரீதர் சார் வந்து நீங்கள் ஃபோன் வருது அந்த ஃபோன் எடுங்க அப்படின்னோடனே இவர் வந்து நேராக ஃபோன் எடுக்கணும். அவள் தான் அங்கன்னு வந்துட்டு அப்படி பின்னாடி போயிட்டு ஃபோனை எடுத்து இந்த கையில் மாற்றி அப்படின்னாரான். அவ்வளோலாம் வேணாம், ஃபோனை மட்டும் எடுங்கண்ணா. இல்லை சார் இது ரசிகர்கள் விரும்புவாங்க. கரெக்டாக அந்த ஷாட்டு கிளாப் பண்ணாங்க. இவர் 2 தடவை வந்து ஸ்ரீதர் சாருக்கு வந்து டென்ஷன் ஆகிடுச்சான். அது ஒன்று என்ன எதை எடுத்தாலும் இதே சொல்கிறாப்புல. இல்லை நீங்கள் விடுங்க பார்த்துக்கலாம். படிக்கட்டு ஏறினா கூட அப்படி ரிவர்ஸ் லீடு ஏறி வருவார். அது வந்து அது வந்து என்னென்னா தன்னை ஒரு வரக்கூடிய சின்ன காட்சிகள்லையும் தன்னை ரெஜிஸ்டர் பண்ணுறதுல பழைய கிலாடி பர்சன் அவர். அதில் எனக்கு வந்து டவுட்டே கிடையாது. நீங்கள் எந்த படம் எடுத்துக்கலாம், ஹிந்தி படம் பண்ணாலும் சரி, தெலுங்கு படம் பண்ணாலும் சரி. தெலுங்கு படத்துலலாம் பெத்தராயிடும்னு நினைக்கிறேன். பெத்தராயிடுவோ ஏதோ ஒரு படம், தெலுங்கா இந்தியான்னு தெரியல. ஒரு கோர்ட்லேருந்து வெளியில் வருவார். வெளியில் வந்துட்டு அந்த வாசனில் அப்படின்னு டக்குனு சீக்கிரம் சார் கோர்ட் வாசலில் இப்போ எதுக்கு சார் சீக்கிரம் என் தலைவாங்க சிகரெட்டு பிடிக்கணும், அதை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு வாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு இப்போ கூலியில் கூட அந்த ஃபோன் எடுக்கிறது ஒன்று. ஆமாம், அது எடுப்பார். அது ஒன்றே சொன்னாங்க, ஃபோன் எடுத்தால் இப்படிலாம் பண்ணலாம் மாடு விடியா, இதெல்லாம் ஒரு விஷயம் தலைவர் பண்ணுவார். நான் சொன்னேன், தலைவர் ஃபோன்னா அதெல்லாம் ஆன் பண்ணாமே பேசும், அதெல்லாம் உனக்கு தெரியாது. அது ஆக்சுவலாக அது வந்து ஒரு இப்போது ஸ்பைடர்மேன் சூப்பர்மேன் வந்து எப்படி சார் பறக்கிறாங்க அப்படின்னு யாராவது கேட்குறீங்களா? சார் சூப்பர்மேன் சார் பறக்கிறாங்க, அதுதான் தலைவர் ஃபோன் எடுத்தால் ஃபோன் எடுத்து பேசுவார். நீ எதுக்கு அதை கேட்குற அப்படின்வாங்கல்ல. அது ஒரு மொமெண்ட்டு. இஸ் அவர் பண்ணால் ஒரு ஸ்டைலு, அவர் அதுதானே எதிர்பார்த்து வரோம். அதை எதிர்பார்க்குறது தான் விஷயம். இப்போ இந்த இதில் கமல் சாரோட நடிக்கும்போது இளமை வச்சு நடக்கிறது நினைத்தால் இனிக்கும் பண்ணியிருப்பார். நினைத்தால் இனிக்கும்ல வந்து எல்லா பாட்டும் கமல் தான் டான்ஸ். ஜெகமே தந்திரம் பாட்டு வந்து ரஜினி சாரோடது. ஸோ அவன் வந்து அவன் இன்னைக்கு வரலை அப்படின்னோடனே இவர் பாட ஆரம்பிப்பார். அவன் நல்லா பாடுவாயா எம்எஸ்வி வாய்ஸில் அப்படின்னோடனே டக்குனு ஜெகமே தந்திரம் ஜெகமே மந்திரம்னு ஆரம்பிச்சார். சூப்பராக இருக்கும் அது அந்த இடத்துல அது பாடும்போது. ஸோ அப்போ என்னென்னா எல்லா இடத்துலையுமே வந்து இவங்க காம்பினேஷன்லேயே கமல் சாரும் அதை பயங்கரமாக என்ஜாய் பண்ணணும். அது நிறைய படம், ஆடுபுலி ஆட்டமாக இருக்கட்டும், அந்த படம் எல்லாமே சொல்கிறேன். ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்து பண்ண படங்கள் 7 படமோ 7-8 படம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வந்து நினைத்தால் இனிக்கும் தான் லாஸ்ட்னு நினைக்கிறேன். நினைத்தால் இனிக்கும் தான் லாஸ்ட். அதுக்கப்புறம் 2 பேர் சேர்ந்து படம் இல்லை. அதுக்கப்புறம் தில்லுமுல்லில் ஒரு கேமியோ பர்ஃபார்மன்ஸ் கமல் வந்தார். அந்த லாஸ்ட் ஷாட்டு கமல் வருவார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவன் வக்கீலாக வருவார். அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் சேர்ந்து ஒரு படத்தில் வரல. இல்லை, இப்போ அதான் நான் கேட்க வந்தேன். கமல் சாரோட ப்ரொடக்ஷனில் வந்து ரஜினி சார் ஒரு படம் பண்ணுறாருன்றது சொல்ல முடியாது. அதில் கேமியோ வந்தாலும் வருவார். அதுதான் கேட்க வந்தேன். அது 100% வருவார். கண்டிப்பாக நடக்கும், எனக்கு தெரிஞ்சது நடக்கும். ஆக்சுவலாக என்னென்னா தே ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஃப்ரெண்ட்ஸு. தொழிலில் தான் அவங்க 2 பேருக்குள்ளே போட்டியே தவிர மனிதர்களாக 2 பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். இவர் அவர்கிட்ட அட்வைஸ் கேட்குறதும், அவர் இவர்கிட்ட அட்வைஸ் கேட்குறதும் எல்லாமே உண்டு. ஸோ அந்த கிவ் அண்ட் டேக் இருக்கும் 2 பேர்ட்டையுமே. ஸோ அந்த கிவ் அண்ட் டேக் இருக்கிறதுனால வந்து கண்டிப்பாக அந்த ஆர்கேஎஃப்ஐயும் இவங்களும் வந்து ரஜினி சாரும் கமல் சாரும் ஒரு படம் வந்து நடிக்க போகிறாங்க, அதை இவங்க தான் வந்து இப்போ ரெட் ஜெயிண்ட்டும் இவங்களும் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்கன்னு ஃபஸ்ட் ஒன்று சொல்லியிருந்தாங்க. அப்படி சொல்லும்போதே அந்த படம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடியே உடனே ஆர்கேஎஃப்ஐ வந்து ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறாருன்னு சொன்னேன். இப்போ இந்த படத்தில் கமல் சார் கண்டிப்பாக ஒரு கெஸ்ட் ரோல் வருவார், ஏதாவது ஒரு ரோல் வருவார். எனக்கு கமல் சாரோட கேமியோ அப்பியரன்ஸும் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், மகளிர் மட்டும்ல வந்து அந்த கடைசி சீனில் அந்த கோயிலில் வந்து அப்படி பார்த்தோன்னே ரேவதியை பார்த்துட்டு அந்த இவங்கெல்லாம் வந்து ஊர்வசிலாம் வந்து கட்டிக்கோ அப்படின்னு சொன்னோன்னே கமல் அவ்வளோ அழகாக இருப்பார் மகளிர் மட்டும்ல அந்த ஷாட்டில். ஆக்சுவலாக என்னன்னா எனக்கு அந்த கமல் ரொம்ப பிடிக்கும். மகாநதியில் அந்த கமல் தான் ஃபஸ்ட்டு வருவாப்பில். அந்த பழைய கமல்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா, அந்த முடியெல்லாம் நல்லா இப்படி வச்சிருந்த மாதிரி ஒரு விக்ரம் படத்தில் வந்த கமல், பழைய விக்ரம் படம். எனக்கு அந்த கமல் சார் ரொம்ப பிடிக்கும். அப்போது அவருடைய கேமியோ அப்பியரன்ஸ்க்காக வெயிட்டிங்.
ஸோ டெஃபினட்டாக இந்த ப்ராஜெக்டில் ரஜினி சாரோட படத்தில் அவரோட கேமியோ அப்பியரன்ஸ் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லை இப்போ வேண்டாம், நம்ம அடுத்த 2 பேரும் படம் தான் பண்ண போகிறோமே, அதில் பார்த்துலான்னு சொன்னதும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து அதை அது நடந்தால் தட் வில் பி த பிக்கஸ்ட் மொமெண்ட். சரி 2 பேரும் அடிக்கட்டும், ஓகே. ஒரு ஷாட்டு, ஒரு ஷாட் வந்து திரும்பி பார்க்குற ஷாட் இருந்தால் உடப்பு 2 பேரும் வந்து நின்று ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ், ஒரே ஸ்க்ரீனில் ஒரு 2 ஷாட்டில் 2 பேரும் இருந்தால் சரி அதெல்லாமே வந்து அதான் சொல்கிறேன். இதுவுமே இந்த ஜென்ரேஷன் கிடைச்ச ஒரு மொமெண்ட்டு தான். அடுத்த ஜென்ரேஷனுக்கு இதெல்லாம் கிடைக்குமான்னு தெரியாது. வி ஆர் ஹாப்பி தலைவா, வி ஆர் ஹாப்பி கமல் சார் வாங்கலாம். அது மாதிரி தான் ஆக்சுவலாக ரஜினி சார் ஃபேன்ஸ் எல்லாமே நான் கமல் சார் படம் விரும்பி. அதான் அப்போ கேட்டேன் ஒரு தடவை, கமல் சார் வந்து தன்னுடைய 60th பர்த்டே செலிப்ரேட் பண்ணார். தூய்மை இந்தியா திட்டம்னு சொல்லிட்டு தாம்பரம் பக்கத்தில் ஒரு இடத்துல செலிப்ரேட் பண்ணார். பெரிய இன்டர்நேஷ்னல் நேஷ்னல் லெவல் நியூஸ் சேனல்லாம் வந்திருக்காங்க. அப்போ இங்கேருந்து அவருக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறதுக்காக நான் போயிருந்தேன். 2 வாரத்துக்கு முன்னாடி தான் ரஜினி சாரை மீட் பண்ணியிருந்தேன். மீட் பண்ணி நான் அவர் கௌரவிக்கிறேன். ஒருத்தர் கேட்டார், உள்ளே நுழைஞ்சனே கேட்குறாரு, நீங்கள் ரஜினி ஃபேன் ஆச்சே, எப்படி இங்கே வரீங்க அப்படின்னாரா. சார் 60 இயர்ஸ் சார், மரியாதை செலுத்துறது கடமை சார். நான் ஒரே ஒருத்தர் தான் இன்றைக்கி ஆர்டிஸ்ட், யாருமே கிடையாது. நானும் திண்டுக்கல் சரௌண்ட் டவுட் செந்தில்னு 3 பேர் போனோம். 3 பேர் போயிட்டு அவருக்கு பொக்கே கொடுத்துட்டு பொன்னாடை போயிட்டு வந்தோம். அதே மாதிரி செவாலியர் விருது வாங்கும் போதும் நேராக போயிட்டு பொக்கே கொடுத்துட்டு வாழ்த்து தெரிவிச்சிட்டோம். அதெல்லாம் வந்து அவர் ஒரு பெரிய பில்லர். அவரை வந்து அந்த கௌரவப்படுத்துறதும், நண்பர்களை மதிக்கிறதும், சக கலைஞர்களை வந்து மரியாதையோட, நான் அவர் ஃபேன் தான் இவரை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்கிறது இருக்குல்ல, அந்த உணர்வை கொடுத்ததும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். கண்டிப்பாக. ஏன்னா நிறைய இன்டர்வியூஸில் பார்த்துருக்கோம், எப்போவுமே கமல் சாரை மிகையாக தான் பேசுவார். லைக் இப்படி கூட பேசி பார்த்துருக்காரு, நான்லாம் ஒன்றும் இல்லைங்க அவர் தாங்க அப்படின்றது கூட நாங்கள் பேசி. சங்கர் சார் அந்த எந்திரன் படம் பண்ணும்போது தான் ஏதோ அவர் வந்து சொன்னாராமே, ரஜினி சார் ஏதோ சொன்னாராம், நீங்கள் எல்லா சீனும் எனக்கு கமல் நினச்சே பார்க்குறீங்க. கமல் இல்லை ரஜினி. அதை வந்து ஆக்சுவலாக அவர் சொல்லிடுறார், அவ்வளோதான் நடிக்க, அவ்வளோ நடிக்க வராது, இவர் தான் வரும், இது வந்தால் எப்படி பண்ணலான்னு சொல்லுங்க அப்படின்னு. அதை வெளியில் சொல்கிறதே பெரிய விஷயம் இல்லை அந்த மாதிரி. இல்லை அது அதான் சொன்னேன், பீயிங் வெரி ஓப்பன். ஒரு அதுதாங்க அவருடைய ஸ்டார்டமோட ஒரு விஷயமே என்னென்னா, இஸ் வெரி ஓப்பன். மனசில் பட்டதை சொல்கிறது, மற்றவங்கள பாராட்டுறது. இன்றைக்கும் ரஜினி சார் ஃபேன்ஸை மீட் பண்ணனா தோளில் கை போட்டு ஃபோட்டோ எடுக்கிறது, இதெல்லாம் ஏன் அப்படி, இதெல்லாம் எப்படி அப்படின்னா இயற்கையாக வர்றது. அவர் நேச்சுரலாகவே அவர் எதையுமே இன்றைக்கி நம்ம தோளில் கை போட்டு எடுக்கணும் 10 பேரோடன்னு பண்ணுறதில்ல. அந்த ஒரு விஷயத்தை நான் ரஜினி சார்ட்ட அப்படி ரசிப்போம். ஸோ அதுதான் ஒரு ஃபேனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய மொமெண்ட்டு. கண்டிப்பாக அவனுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். என் தோளில் கை போட்டு ஃபோட்டோ எடுத்து நான் வீட்டில் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு அதை பார்க்கும்போதெல்லாம் அப்படி டெய்லி காலையில் எழுந்தில் அப்படி பார்க்குறேன், அந்த ஃபோட்டோ அப்படி பார்த்தானே ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆக்சுவலாக என்னன்னா அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. தலைவா இன்றைக்கி பார்த்துடலாம் அப்படின்னால, நாங்கள் தோல்வி அடைஞ்சாலும் எங்களுக்கு பெரிய எனர்ஜி கொடுக்குறது சூப்பர் ஸ்டார் தான். சூப்பர், அதில் டவுட்டே கிடையாது. அண்ட் பேக் டு இந்த டாபிக், கமல் சார் அண்ட் ரஜினி சார் நடிக்கிற அந்த படம் ஒரு ரூமர் மாதிரி ஒன்று வந்தது, அதுதான் ரஜினி சாரோட கடைசி படமாக இருக்கும் அப்படிங்கிறதும் வந்து சொல்கிறாங்களே. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் இவங்களா அந்த என்ன வார்த்தை சொல்லுவீங்க, நெட்டிசன்ஸ் கிளப்பி விடுறது. நீங்களும் அதில் ஒருத்தர். நான் சொல்லவே இல்லையே, நான் சொல்லும்போது நான் நெட்டிசன் இல்லை, நான் உண்மையை பேசுவோம், மனசில் பட்டதை பேசுவோம். நான் பேச வந்ததுக்கப்புறம் அதான் எல்லாருமே என்ன கேட்டாங்க, என்ன சார் படக்குன்னு எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க அப்படின்னா. நான் நேற்று கூட சொல்லியிருந்தேன், இன்றைக்கி ஒருத்தர் தமிழ்நிலையாக போட்டிருக்காரு, அந்த படம் சுமார் தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சார் அந்த படம் சுமார்னு சொல்லிட்டீங்க, அது தமிழ்நிலையாகவே போட்டிருக்காங்க. நான் சொன்னேன், இதில் என்ன சார் இருக்குது, உண்மையை சொல்கிறேன், இன்னொரு படம் ஹிட்டாக இருக்குது நல்லா இருக்குன்னு சொன்னேன், அதை நீங்கள் போட்டிங்களா, போட மாட்டீங்க, தெரியும் எனக்கு. அதனால் அதெல்லாம் கிடையாது. நான் பொய் சொல்ல விரும்பலைங்க. ஒருத்தட்ட பொய் சொல்லி ஒரு பூசி மொழிகி பேசி அவரை ஏமாற்ற விரும்பலை. இப்போ உங்களை பார்க்குறேன், உங்களை பார்த்தேன், சார் சட்டம் நல்லா இருக்குது, நல்லா ஜீதுன்னு, நீங்கள் சுமாரான சட்டம் சூப்பர் செம அப்பியரன்ஸில் இருக்கீங்க அப்படின்னு நான் அப்படியே உட்காந்துருந்தேன்னு வச்சுங்களேன், நீங்கள் அதே தோரணையோடு நடந்து போயிட்டுருப்பீங்க இல்லையா? உங்களை யார் கரெக்ட் பண்ணுவா? கரெக்ட் இல்லையா? அம்மா என்ன சொல்லுவாங்க வீட்டில், டேய் எது கிடையாது போட்டு போகிறேன்னா, அதே மாதிரி தான் அந்த அம்மா கிட்டேருந்து நம்ம கற்றுக்கிறது என்னென்னா, மற்றவங்கள பார்க்கும்போதும் நேரில் பார்க்கும்போதும் நல்லா இருக்குது, இது நல்லா பண்ணுங்க, இது சரியில்லை பாரு, அது உடனே திருத்திக்க அப்படின்னு சொல்கிறதுலாம் உண்டு. எடுத்துக்கிறது எடுத்துக்காமல் இருக்கிறது அவங்க இஷ்டம், ஆனால் அதை சொல்லணும். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அதை சொல்லணும். ஓகே. இப்போ என்னை பார்த்து ஒருத்தர் வந்து சொன்னார், என்னை பார்த்தெல்லாம் சொல்லியிருக்காங்க, நான் கமெண்ட்ஸ்லாம் சொல்லும்போது நான் ஏற்றுட்ருக்கேன். இப்போ எனக்கெல்லாம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அனுப்புவாங்க, அசிங்கமாக திட்டி அனுப்புவாங்க, அதெல்லாம் ஓகே ஃபைன், அது அவங்களோட இது. அதெல்லாம் நான் யாரையும் வந்து குறையே சொல்ல முடியாது. எப்படி சொல்லுவீங்க? எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அது மனித இயல்பு தானே. கண்டிப்பாக. அதனால் வந்து அது
அதை நீங்கள் அவங்கள்ட்ட தான் கேட்கணும். அது மாதிரிலாம் அவர்லாம் அது மாதிரி எதுவும் தெர் இஸ் நோ அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட். விஜய் சார் மட்டும்தான் இதுதான் என்னோட கடைசி படம்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அவர் அனௌன்ஸ் பண்ணதே நான் தப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் பண்ணவே கூடாது. நீங்கள்லாம் படம் நிறையா பண்ணணும். நீங்கள் அரசியலுக்கு வாங்க, அதெல்லாம் ஓகே. நீங்கள் படம் பண்ணுங்கள். அவர் மாதிரி ஒரு யங் எனர்ஜெட்டிக் ஆள் கிடையாது இன்ன வரைக்கும். இப்போ ஒரு படம் எடுத்து அவர் காலேஜ் போகிறாருன்னு சொல்லுங்கள், நம்புவாங்க. சீரியஸாக நம்புவாங்க. அவருடைய ஃபிசிக்கு, அவரோட டான்ஸு எல்லாம் இருக்குது. ஆனால் அவரே தன்னை ஓல்டாக காமிச்சிக்கிட்டு நான் ஒரு ப்ரொஃபஸர் அப்படிங்கிறார். ஐயா நீங்கள் ப்ரொஃபஸர் இன்னும் ஸ்டூடெண்ட், நீங்கள் ஸ்டூடெண்ட்டு. நீங்கள் எவ்வளோ அழகு தெரியுமா? 6 அடி உயரத்தில் ஒருத்தர் டான்ஸ் ஆடி சாமா இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டு. அவர் என்னென்னா இப்போ பாலிடிக்ஸ் வந்துட்டு நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னோடனே நான் சொன்னேன், நடிக்கலாம் அதெல்லாம் கிடையாது, 2027 இன்னொரு படம் வரும். அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவர் பாலிடிக்ஸில் என்ன சைன் ஆக மாட்டார்? சைன் ஆகிறாரோ இல்லையோ 2027 இன்னொரு படம். ஓகே. ஏன்னா அவர் நடிப்பார். அவர் அப்போ என்ன சொல்லுவார்னா, ரசிகர்களின் வேண்டுகோளுக்கு என்னங்க அப்படின்வார். இருக்கும், ஆனால் நடிப்பார். ஏன்னா அதெல்லாம் ஒரு யாருக்கு வரும்? ஒருத்தர் கிடைச்சிருக்குல்ல, ஒருத்தர் கிடைச்சோன்னா அதை பண்ணணும். கண்டிப்பாக, அதுதான் முக்கியம். அப்படியே அதோட இன்னொரு டாப்பிக்கும் சேர்ந்தே பேசிடலாம்னு நினைக்கிறேன். சமீபத்தில் இல்லை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு விஷயம், இந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இன்றைக்கி அது மாற தானே செய்யும். அப்போது அந்த பட்டத்தை நம்ம இவருக்கு தானே கொடுக்கணும். அது ஒன்று நடந்துச்சுல்ல, அடுத்த சூப்பர் ஸ்டார் யார்? அது என்ன ராஜராஜ சோழன் பட்டமாப்பா? அது அந்த கிரீடத்தை எடுத்து அவர் தலையில் வைங்கிறதுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கங்க. இதை தான் விஜயும் ஒரு தடவை மேடையில் சொன்னார். நான் இதை பல வருஷத்துக்கு முன்னாடி ரேடியோவில் சொல்லிட்டேன். அது இப்போ தான் அவர் சொன்னார் ஒரு ஆடியோ லான்ச்சில். ஒரே ஒரு எம்கே தியாகராஜ பாகவதர் தான். ஓகே, ஒரே ஒரு எம்கே தியாகராஜ பாகவதர், ஒரே ஒரு எம்ஜிஆர், ஒரு சிவாஜி, ஒரு ரஜினி, ஒரு கமல், ஒரு விஜய், ஒரு அஜித் தான். யாருடைய பட்டமும் இன்னொருத்தருக்கு போகாது. அதாவது தமிழ் நுணுக்கமான மொழி. அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருன்னு யாருமே கேட்கக்கூடாது. சூப்பர் ஸ்டாருக்கு அடுத்தது யார் மிகப்பெரிய ஸ்டார், அப்படிதான். ஓகே ஓகே, அர்த்தம் அதுதான். அவருக்கான பட்டம் அவருக்கு தனியாக இருக்கே. இப்போ அவர் தளபதினு வச்சுக்க, அவர் தலை இருக்காரு, அவங்களாம் அவங்களுக்கான தனி கிரேஸ் இருக்குது, மாஸ் இருக்குது. இவங்களோட ஏன் ஒப்பிடுறீங்க? ஒப்பிடவே முடியாது. எப்படி ஒப்பிட முடியும்? அப்படி பார்த்தா நீங்கள் அத்தனை படங்கள் பண்ணிடணும். யாரோடையும் ஒப்பிட முடியாது. இவங்களுக்கு ஈக்குவல் சார் அவங்க சொல்லவே முடியாது. எவ்ரிபடி ஆர் எக்ஸ்ட்ரீம்ஸ், எவ்ரிபடி ஆர் டேலண்டட். தளபதிக்கு பண்ணுற ஒரு சாம், ஒரு யங் கேரக்டருங்கிறத அஜித் முன்னாடியே நிறுத்திட்டார். அவர் அந்த ஓல்டு கெட்டப்பு, இந்த மாதிரி சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கு, கிரே ஹேரில் பண்ணார். அவருக்கு இருக்கிற மாஸ் வேற, தளபதிக்கு இருக்கிற மாஸ் வேற. இவரை ஒப்பிடுறது கிடையவே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. அதை என்றைக்குமே தெரிஞ்சுக்கணும். சூப்பர் ஸ்டார்னா அது ஒருத்தர் தான், ரஜினி சார் மட்டும்தான். ஓகே, அதுதான் நாங்கள் எங்களோட ஷோவோட டைட்டிலாகவும் வச்சுருந்தோம், தலைவர் நிரந்தரம் அப்படி. ஆமாம், தலைவர் நிரந்தரம் தான், அதில் டவுட்டே கிடையாது. அது அந்த பாட்டில் அவர் அதான் சொன்னார், தலைவர் நிரந்தரம்னு. அந்த எழுதினவருக்கு நம்ம என்ன தங்க காப்பு தான் போடணும், அந்த மாதிரி தான். இப்போ தான் ஆமாம் சந்திச்சிங்க இப்போ. ஆமாம், சூப்பர் சுப்புக்கு தான் சொல்கிறேன். ஸோ சூப்பர் சுப்பு அந்த தலைவர் நிரந்தரம் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் அ கூஸ் பம்ஸ் மூமெண்ட்டுன்னு வாங்கல்ல, அது மாதிரி தான். ஆல்வேஸ் எப்போ ஸ்க்ரீனுக்கு வந்தாலும் நம்ம பார்க்குறப்ப அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட். கண்டிப்பாக. ஸோ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஸோ நான் உங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல பாடகர்னு எங்களுக்கு தெரியும். ஸோ சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு டெடிகேட் பண்ணி ஒரு சாங்கை பாடி இந்த செஷனை நம்ம இப்போ முடிக்கலாம். 2 வரி தான். சூப்பர் ஸ்டாரு யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும், கண்ணே உங்க வேற ஒரு தரம் சொன்னா நிமிந்து எழுந்திடும் சொல்லும். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.